ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது பண்டை தமிழனின் பரந்த மனப்பான்மையை இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய கணியன் பூங்குன்றனாரின் பாடல் வரிகள். இதற்கு முன்னரே வசுதெய்வ குடும்பகம் என்ற சமஸ்கிருத வார்த்தையை, அதாவது இந்த உலகமே ஒரு குடும்பம்தான் என்று மிக உயர்ந்த கோட்பாட்டை நமது வேதங்கள் நமக்கு தந்திருக்கின்றன. இந்த வரிகள் 2023ஆம் ஆண்டு நடந்த G20 உச்சி மாநாட்டின் கருப்பொருளாக கூட இருந்திருக்கிறது. வசுதெய்வ குடும்பகம் என்பது இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீக ரீதியிலோ அல்லது லௌகிக ரீதியிலோ சாத்தியம்தானா? யாதும் ஊரே அப்படின்னா என்ன? எல்லா ஊரும் எனக்கு சொந்தம்தான் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். யாதும் ஊரே, அடுத்த வரி இருக்கு இல்லையா, அது யாவரும் கேளீர் அப்படின்னா எல்லாரும் கேளுங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொரு மீனிங் அதுக்கு யாவரும் கேளீர்னா எல்லாரும் சொந்தக்காரங்க அப்படின்னு அர்த்தம். கேளீர்னா சொந்தக்காரங்கன்னு ஒரு அர்த்தம். எப்பயுமே இந்த கவிஞர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் லைசன்ஸ்னு ஒன்று. நான் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருந்தபோது ராமகிருஷ்ணன் மிஷன் வித்யாலயம் பெருநாயக்கம்பாளையத்தில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ 152 ஸ்கூல் இருந்தது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ அங்கே மணி ஸ்கூலு, பிஎஸ் ஸ்கூல் என்னென்னோ இருக்கும். அங்கே அந்த 152 ஸ்கூலும் சேர்ந்து கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, அது இதெல்லாம் வைப்பாங்க. அதில் எல்லோரையும் ஒரு ரூம்குள்ளே உட்கார வச்சு பிளாக் போர்டில் தலைப்பு எழுதுவாங்க. எல்லோரையும் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. எக்ஸ்டெம்பராக பேசணும். நீங்கள் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ அவங்க கொடுத்த தலைப்பு வந்து ஒரே உலகம், ஒன் வேர்ல்டு, அதுதான் அவங்களுடைய டாபிக். நான் அப்போ 8ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் சொல்கிறேன் மாதிரி தமிழ்நாடு தன்னுடைய நிலப்பரப்பில் குறுகி இருந்தாலும் கூட தமிழனுடைய சிந்தனை என்பது உலகு தழுவியதாக இருந்தது அப்படின்னு ஆரம்பித்து உலகம் யாவையும் தாமுல வாக்களும் என்று பாடினான் கவிஞன் இல்லையா? யாரு? உலகம் யாவையும் தாமுல வாக்களும் கம்பர். உலகத்தீரே உலகத்தீரே மனிதனுக்கு வயது 100 அல்ல என்று பாடினான் கபினன். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று பாடினான் வள்ளுவன். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் என்று பாடினான் சேக்கிலார், கம்பர் 2 பேரும் உலகத்து முன்னால் வச்சு பாடியிருக்காங்க. இப்படி தமிழன் வந்து எப்பயுமே உலகத்தை தழுவி தான் யோசனை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பேசணும். நாம் அதில் வந்து எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளத்தை விட்டு தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனி உள்ளம் தனிலன்றோ இன்பம் இன்பம் என்று பாரதிதாசன் பாடினார். அந்த மாதிரி நாம் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். அதுதான் அந்த ஒரே உலகம் டாபிக் இருக்கா? நீயே சொல். ஆத்ம விசாரம் என்பது உனக்குள்ளேயே உன்னை தேடுவது என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். நான் யார்? எதற்காக இந்த பூமியில் பிறந்தேன்? இதற்கு முன்னதாக என்னவாக இருந்தேன்? இதற்கு பிறகும் எனக்கு பிறவிகள் இருக்கின்றனவா? போன்ற கேள்விகளை நமது ஆத்மாவிடம் வைத்தால் அது எவ்வாறு நமக்கு பதில் சொல்லும்? அந்த பதில்களை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆன்மீக ரீதியில் நமது ஆத்மாவும் உடலும் உயர்நிலைகளை அடைந்திருக்க வேண்டுமா? வழிகாட்டி அருளது. ஆத்மா என்பது ஒரு உறுப்பு அல்ல. இந்த கண்ணு காது வாய்மூக்கு மாதிரி ஒரு உறுப்பு அல்ல. அது நம் உடலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒளி. அந்த ஆத்மா இருக்கிற கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த உடம்புன்னு சொல்லக்கூடியது. உடம்பாரழி உயிரார் அழிவர், உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேன். திருமூலர். உடம்புக்குள்ள ஜோதி இருக்கு, அதுக்காக இந்த உடம்பை நான் கட்டி காப்பாற்றுறேன் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆன்மீகம். அப்போ ஆன்மா வேறு, உடல் வேறு. இது லெசன் 1. இப்போ இந்த நான் யார் என்ற விசாரத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தவர் ரமண மகர்ஷி. அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர்கிட்ட போய் ஏதாவது ஆன்மீகத்தில் கேள்வி கேட்டால் நான் யாருன்னு கேளு அப்படின்வார். பால் பிரண்டர்னு ஒரு வெள்ளைக்காரன் 1934 போகிறான். 1008 கேள்வியோடு போகிறான். அவர் இந்த கேள்விகளால் ஆவது ஒன்றும் இல்லை, தனியாக உட்காந்துட்டு நான் யாருன்னு கேள்வி கேளு அப்படின்னு.
எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம எங்கெங்கேயோ சுற்றிட்டு இந்த ஆள்கிட்ட வந்துக்கிறோம், உட்கார வச்சு நமக்கு ஏதோ வாட்சாலாம் சொல்லுவார் அப்படின்னு பார்த்தாக்கா ஒன்றுமே சொல்ல, நீ வந்து கண்ணை முடிக்கணும் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணு அப்படின்னு. அப்போ அவர் சொல்ல விரும்புகிறது என்ன? அன்ன விசாரம்னா இன்றைக்கி போண்டா சாப்பிடலாமா, தோசை சாப்பிடலாமா, இட்லி சாப்பிடலாமான்றது. ஆத்மா விசாரம்னா ஆத்மானா என்ன? இந்த உடல் ஆத்மாவா, எல்லா ஆத்மா வேறுபட்டதா? ஆண், பெண், முஸ்லீம், கிறிஸ்டியன், இந்து, ஒரு சின்ன பையன், பெரிய ஆள், இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து ஆத்மாவில் வேறுபட்டவர்களா, ஒன்றானவங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கிட்டே போகிறது. அந்த கேள்வியை ஒன்று ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போய் விடும். இப்போ நீ வந்து ஒரு டவல் வச்சுருக்கு, ஏன் டவல்னு சொல்லுவேன். அப்போ ஏன் என் டவல்னு சொல்கிறேன்னாக்கா, அந்த டவல் உன்னிலிருந்து வேறுபட்டது. நீ இல்லை இந்த டவல். இந்த டவல்னால் இன்னொரு டவல், இந்த பாட்டில்னால் இன்னொரு பாட்டில், இந்த வாழைப்பழம்னா இன்னொரு வாழைப்பழம். அப்போது நான் என்பது டவல் இல்லை. இந்த சோஃபாவெல்லாம் உட்காந்துருக்கேன், இது நான் இல்லை, ஏன்னா நான் தான் உட்காந்துருக்கேன். இப்படி ஒவ்வொரு பொருளாக நீ டயக்ரஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போது எதெல்லாம் நான் இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஒரு கெமிஸ்ட்ரி லேபுக்கு போகிறேன், அங்கே ஒரு பொட்டலத்தை கடி கொடுப்பாங்க உனக்கு. நீ பிஎஸ்சி எல்லாம் படித்தேனாக்கா ப்ராக்டிக்கலுக்கு ஒரு 50 மார்க் இருக்கும். அதில் உன்னுடைய ப்ராஜெக்ட் நோட் புக்குக்கு 20 மார்க்கு. நீ கண்டுபிடிக்க போகிற கெமிக்கல் இல்லையா, ஒரு பொட்டலத்தை கடி கொடுப்பாங்க, அதுக்கு 30 மார்க் இருக்கும். அதுக்கு 3 வழி தாங்குது. ஒன்று, உங்கள் கெமிஸ்ட்ரி லேபில் இருக்கிற பியூனுக்கு 5 ரூபா கொடுத்துட்றது. ஏன் அவன் தான் பொட்டலம் கட்டுறான், அவன் அதை என்ன கண்ணி எழுதி கொடுத்துருவான். ஸோ உனக்கு தெரியுது அது என்ன கெமிக்கல்ன்றதுக்கு எழுதி கொடுத்துடணும். இல்லைன்னா இது என்னவா இருக்கலாங்கிறது போகிறது. இன்னொன்று என்னவா இருக்காதுங்கிற ஆங்கிளுக்கு போகிறது. இப்போ அது ப்ளூ கலரில் இல்லையா, அப்போ காப்பர் சல்ஃபேட் கிடையாது. அதை மூந்து பார்த்தாக்கா சிரிப்பு வரலையா, அப்போ நைட்ரஸ் ஆக்சைடு கிடையாது. பஞ்சன்ட் ஸ்மெல் வரலையா, அப்போ அம்மோனியா கிடையாது. இந்த மாதிரி அப்போ எதுவாக இருக்கலாம்ன்ற ஒரு ரூட்டில் போகிறது, எதுவாகலாம் இல்லாமல் இருக்கலான்ற ஒரு ரூட்டில் போகிறது. எதில் போனாலே அந்த கெமிக்கலை நீ கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி நீ தேடுகிற விஷயத்தில் ஆத்மா எதுவாகலாம் இருக்கலான்ற ஒரு ஆராய்ச்சி இருக்குது, எதுவாகலாம் இல்லைன்னு சொல்கிற இன்னொரு ஆராய்ச்சி இருக்குது. இப்போ எனது யானும் வேறாகி யாதும் எவரும் நானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயேங்கிறார் அருணகிரினார். இப்போ எவரும் எல்லாம் போயிட்டு எல்லாமே நான் தாங்கிற ஒரு பாவனை எனக்கு வரணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். யானாகி என்னை விழுங்கி தானாய் தன்னை நின்றது தற்பரமேங்கிறார். மீ அண்ட் மைன்ங்கிறத விட்டுட்டு உள்ள கடவுள் தான் இருக்காருங்கிற பாவனை எனக்கு எப்போ வரும்? யானாகி என்னை விழுங்கி நான் காணாமல் போகணும், நான் ஒழிந்து நீ ஆக வேண்டும், அந்த நிலை நீ எனக்கு எப்போ கொடுக்க போகிற அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு 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 லாஸ்ட்டில் எதுவெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும், அது எதுவாக இருக்கலாம்னு தெரிஞ்சு போயிடும். லாஸ்ட்டில் உனக்கு தெரியுறது என்ன? நாம் ஒரு ஜோதியான ஆத்மா. அந்த ஜோதி வந்து இந்த உடம்புக்குள்ளே ஜெயில் மாதிரி இருக்குது. என்னைக்கு கர்மாலாம் முடிஞ்சிடுத்தோ அந்த ஜெயில் கைதியாக இருக்கிற ஆத்மா வெளியே வந்துடும். அப்போ உடம்பாரழி உயிராரழிவர்னு தெரிஞ்சுக்க. இதுதான் அதனுடைய டெரிவேஷன் வரக்கூடியது. இது ஆராய்ச்சியில் ஒவ்வொன்றா வரக்கூடிய விஷயங்கள். நம்மாழ்வார் ஒரு புளிய மரத்தடியில் போய் உக்காந்துட்டார். 12 வயசுக்கு வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்காரு. ராமரை தேடி மதுரை கவி ஆழ்வார்னு அயோத்திக்கு போகிறார். அங்கே காதில் குரல் கேட்குது. சரீரின்னா உடம்பு, சரீரி அப்படின்னா உடம்பு இல்லாத குரல்னு அர்த்தம். ஸோ நான் இங்கே இல்லை, நான் இருக்கிற இடத்த காட்டுறேன், இந்த ஜோதி பின்னால் வான்னு. அவர் அயோத்தியிலேருந்து ஆரம்பித்து அந்த ஜோதி பின்னாலேயே வராரு. தமிழ்நாட்டுக்கு வருது. தமிழ்நாட்டில் ஆழ்வார் திருநகரிலேயே இதுக்கிட்ட போகிற வழியில் திருநெல்வேலிக்கிட்ட அங்கே ஒரு புளியாமரத்து பொந்தில் போய் உள்ளே நின்று போகுது. என்னடா ராமர் நான் இருக்கிற இடத்த காட்டுறேன்னு சொல்லி கூட்டின்னு வந்தார். கடைசியில் இங்கே இருக்குன்னு உள்ளே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா இவர் உட்காந்து தவம் பண்ணிட்டுருக்காரு. யாரோ பையன் ஒருத்தன் விளையாட்டுக்காக உள்ளே போய் ஒழிஞ்சின்னு விளையாண்டுக்கிறானா, இல்லை ஞானியாக பார்க்கலான்னு ஒரு சின்ன கல் எடுத்து அவன் மேலே போடுறாரு. உடம்பு லேசாக உயிரோடு தாங்கிறான். சரி, இவன் ஞானியாக அஜ்ஞானியாக கண்டுபிடிக்கலான்ட்டு இவர் ஒரு கேள்வி கேட்குறார். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னும் எங்கே கிடக்கும்? உடம்பு இருக்கு இல்லையா, இது செத்து செத்து வர்றது உலகத்தில். அதனால் செத்த அதுக்குள்ள சிறியது என்றால் ஆத்மா, அது பிறந்தால் அந்த ஆத்மா எதை சாப்பிடும், எங்கே இருக்கும்? உள்ளிருந்து குரல் அத்தை தின்னும் அங்கே கிடக்கும். அப்போ உனக்குள்ளே வந்துக்கிற அந்த ஆத்மா என்ற ஜோதி
உன் உடம்பையே தின்னுட்டு இருக்குது. அந்த உடம்பு அழியிற வரைக்கும் அதுக்குள்ளே தான் உட்காந்துருக்கும். அதனால நீ பிறக்கிற போது இருந்த ஃபோட்டோவை பாரு, 10 வயசில் பாரு, 30 வயசில் பாரு, எல்லாமே வேறு வேறு. ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற ஜோதி உன் உடம்பு சாப்பிட்னே இருக்குதா, அதுதான் மூப்புன்றது. அதுதான் உன்னுடைய வயசு ஆகிறதுக்கான காரணங்கள். அத்தை தின்னும் அந்த உடம்பையே அது சாப்பிட்னே இருக்கும். செல் சாப்பிடுது இல்லையா, அந்த மாதிரி அங்கே கிடக்கும். ஸோ எவ்வளோ நாள் இருக்குங்கிறதுக்கு காரணம் அந்த அந்த ஆத்மா உன் உடம்பை சாப்பிட்டு இன்னும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும் இல்லையா, 60, 70, 80. அப்போது அந்த உடம்பை விட்டுடும். அதே ஆத்மா வேறு வரும்போதுக்குள்ள மாறிடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி இஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட், இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட், லா ஆஃப் ஃபிசிக்ஸ். அப்போ அங்கே இன்னொரு உடம்புக்கு அது மாறினே போகும். இப்படி தான் இந்த உலகத்தில் இவர் போய் அவராய், அவர் போய் இவராய். பாடுங்க. இருவாய் கருவாய் தனிலே உருவாய், இதுவே பயிராய் விளைவாகி, இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இதுவே தொடர்வாய் வெறி போல. குப்புசாமி இறந்து போறாரு, இவர் போய் குப்புசாமி போயிட்டாரு, இன்னொரு ஆத்மா வருது உள்ள, அது ராமசாமி இல்லை இப்ராஹிம் இல்லை ஜான்னு வச்சுக்கலாம். இப்போ இவர் போய் அவராய், ஒரு தாய் இரு தாய். இந்த பிரிவில் ஒரு அம்மா, அடுத்த பிரிவில் யார் அம்மா வருவாங்கன்னு யாருக்கு தெரியும். அதனால 7 கடல் கோடி மணலிலும் கோடி பிறப்பு இழி பிறப்பு அப்படிங்கிறார். 7 கடலில் எவ்வளோ மணல் இருக்குதோ அவ்வளோ பிறவிப்பாங்கிறார். ஆழ்வார் சொல்கிறார், நான் எத்தனை பிறவி எடுத்து எத்தனை தாய்மார்கள்கிட்ட பால் குடிச்சினோ அதெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு சமுத்திரமே ரொம்பிடும் பழகுதே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அவ்வளோ பிறப்பு, புனரபி ஜனனம் புனரபி வர்ணம். பல கோடியதாய்வமேவமா அழியாதே ஒரு கால் முருகா. அதனால இந்த மாதிரிலாம் நீ பிறந்து செத்து பிறந்தெல்லாம் இருக்கக்கூடாது. நீ பார்க்குற பல தெய்வீகமான விஷயங்கள் கூட பிறந்து சாகுதான். அதனால சிவபெருமானை பற்றி பிறவாய் யாக்கை பெரியோன்னுங்கிறாங்க. முருகனை பற்றி சொல்கிற போது பெம்மான் முகன் பிறவான் இரவானுங்கிறாங்க. மற்றதெல்லாம் என்ன, செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாளாங்கிறார். ராமர் போயிட்டாரு, கிருஷ்ணதா வர்றார். இப்படி ஒவ்வொருத்தராக போயிட்டு போயிட்டு திருப்பி வர்றாங்க இல்லையா. அவங்களாம் செத்துட்டு போயிட்டு வர்றவங்க, இவங்க இருக்கிறவங்க சாகா நிலையில் 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு தியரியில் வர்ற விஷயம். இப்போது இந்த உலகத்தில் பிறப்பு இறப்பு இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுலேருந்து தப்பிக்கணும்னா நீ வாழ்கிற காலத்திலேயே எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையை நீ அடைய வேண்டும். ஆசானுகளும் தொகுளாயினவின் பேசா அனுபூதி பிறக்கும். எந்த எண்ணங்களும் இல்லாத ஒரு நிலை. இப்போ நீ யாரு, அருணகிரி சொல்ற மாதிரி ஆசைக்கூர் பக்தனேன், எல்லா ஆசைகளையும் வைத்து இருக்கக்கூடிய ஒரு பக்தனா நான் இருக்கேன்னு அர்த்தம். அப்போ செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்தே நான் இழைத்தேன், இன்று உன் திருவடிகள் கண்டு இன்புற்றேன்கிற. இன்னைக்கோ ஒரு நாள் அந்த பாத கமலங்கள் கடவுளுக்கு நமக்கு கிடைக்கும். அப்போ எப்போ கிடைக்கும், அந்த கடவுளை நம்பினால்தான் கிடைக்கும். கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தால் வனஜம் தரை என்று இசைவாய். முருகா, நான் உன்னை நினைக்கக்கூடாது, நினைக்கிறேன்னா மறந்துட்டேன்னு அர்த்தம். நினைத்தால் என்றோ மறப்பதற்கு, மறந்தால் என்றோ நினைப்பதற்கு. அதனால் நான் கருதா மறவா நெறிக்கான, தட் ஷுட் பி மை டிசிப்ளின் இன் லைஃப். அதுக்கு என்ன பண்ணணும், உன் பாதங்களை எனக்கு கொடு. உன் இருத்தாள் வனஜம் என்றால் தாமரை பாதங்களை எனக்கு கொடு. இருத்தாள் வனஜம் தரை என்று செய்வாய் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இந்த உலகத்தில் நான் ஒரு கீ கொடுத்த பொம்மை அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிச்சேன். விடுவாய் விடுவாய் வினையாவையுமே வடிவேல் இருதாய் நெய்வாய் நினைவாய் கரவாதி இடுவாய். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ, நான் சாக போகிற ஆளுன்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துக்கினே கரவாதி இடுவாய். ஒழிச்சு வைக்காது எல்லாருக்கும் கொடுத்துக்கினே இரு. இதை தவிர ஷார்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லை என்பது முருகனுடைய அருளை பெற்று முருகனாகவே இந்த உலகத்துக்கு கந்தர் அனுபூதியில் உபதேசம் கொடுத்த அருணகிரி பெருமானுடைய டைரக்ஷன். அதனால் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் இப்போ நீ பார்க்குற ராமர் கிருஷ்ணர் இவங்கெல்லாம் கூட உலகத்தில் சிறந்து வராங்க இல்லையா. அப்போ பிறவாயாக்கைன்ற நிலையில் 2 பேர் தான் இருக்காங்கிறாங்க. ஒன்று சிவன், இன்னொன்று முருகன். முருகன் வேறு, சிவன் வேறு இல்லை. சிவனே இவன் ஆயின் மகளை ஆயினான் காணுங்கிறார். இவன் சிவபெருமான் தான், ஆனால் குழந்தை சிவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். 2 வேறு வேறு அல்லங்கிற அர்த்தத்தை சொல்ல. இப்போ சூரபத்மன் அந்த முருகனுடைய பராக்கிரமத்தை பார்த்து சொல்கிறான், பாலகன் என்று ஏமாந்தேன், ஏதோ குழந்தை நினச்சி ஏமாந்து போயிட்டேன்.
மூவருக்கும் மேலான மூர்த்தியும் மூர்த்தி என்றோ, எல்லாருக்கும் மேலே இந்த ஆள் இருக்கானே, இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கானே, மூவருக்கும் மேலான மூர்த்தியும் மூர்த்தி என்றோங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதனால் உலகத்தில் இதெல்லாம் ஆராய்ச்சியில் வர விஷயம். இந்த ஆராய்ச்சிக்கு போகாமல் உங்களை தடுக்கிற விஷயம் எதுன்னா, நீங்கள் 3 விஷயத்தில் மாட்டின்றிருக்கீங்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. எங்கள் வீடு வாங்கலாம், ஃப்ளாட்டு வாங்கலாம், இதெல்லாம் மண்ணாசை. பெண்ணாசை ஒரு குடும்பம், கல்யாணம், குழந்தை குட்டி பெற்றுக்கிறது, இந்த மாதிரி. ஆனால் அகம் மாடு மடந்தை. மடந்தைன்னா பெண்ணு, செல்வம். அகம் அப்படின்னாக்கா நான் என்று வாழ்கிற ஒரு இது செல்ஃப் எஸ்டீம் வச்சுக்கோயே, அகம்பாவம் பண்ணாங்களே, அது மாதிரி. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நீ எப்போ கடவுளை தேட போகிற சொல்லு பார்க்கலாம். இதெல்லாம் தான் தேடிக்கிட்டே உட்காந்துருக்கோம் நம்ம. எப்போ பாரு காலையிலேருந்து சாயந்தரிக்கும் தேடிச்சோறு இதம் தின்று எங்கே சாப்பிட்டா நல்லாயிருக்கும், என்ன சாப்பிட்டா இன்றைக்கி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது. பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, ஊர் கதையெல்லாம் பேசின்னு உட்காந்துக்கிறது. மனம் வாடி துன்பமுக்கு உழன்று நம் சந்தோஷமும் இல்லை. அதே நேரத்தில் மற்றவங்க சந்தோஷமாக பார்த்தா நமக்கு பிடிக்காது. அதனால் அவர் வாட பல செயல்கள் செய்து அவங்க சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் செய்வோம். ஒரு நாள் யமதர்மம் வருவான். கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும் வேடிக்கை மனிதன் அப்படிங்கிற வார்த்தையை பாரதி பயன்படுத்துகிறான். இப்போ வேலை நமனும் வருவானேல் தம்பி தனையர் துணையாமோ. எமன் வர்ற போது என் தம்பி, என் மச்சான், மாமன்னா உடவா போகிறான். வேலை நமனும் வருவானேல் தம்பி தனையர் துணையாமோ. என்ன பண்ணும்? உம்பர் வரவும் திருத்தணிகை மலைமேல் இருப்பார்க்கு துன்பக்குடலை எடுக்காமல் அவளை வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அலைகின்றேன் சிவகனியைச் சேர கருதுகிறேன். தேவர்கள்லாம் கும்பிடுற திருத்தணி மலை மேல் இருக்கிற முருகனுக்கு காவடி எடுத்துகிட்டு போகணும், பூக்குடலை எடுத்துகிட்டு போகணுங்கிற எண்ணம் வராமல் எப்போ பாரு இந்த சோத்து பண்டமாக இந்த உடம்பு வளர்க்கறதை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன். அல்லும் பகலும், டே இன் அண்ட் டே அவுட் நான் இதை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன். சிவனுடைய பலமாகிய முருகனை, சிவக்கனியை சேர கருதுகிறேன். அவங்ககிட்ட போய் சேரணுங்கிற எண்ணம் எனக்கு வரவே இல்லையே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ ரமணர் சொல்லுகிற ஆன்ம விசாரத்தில் இதெல்லாம் வரும். ஓனா யோசனை பண்ணி பார்த்து இந்த உலகம் அனித்தியமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மணிமேகலை என்ற ஒரு காப்பியம், அதில் அவங்க சொல்கிறாங்க, ஒரு என்ஜின் டிரைவர் மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவன் சுடுகாட்டில் நெருப்பை மூட்டிட்டு அந்த என்ஜின் டிரைவர் இப்படி கறியை தூக்கி சுடுகாட்டில் போட்டுனே இருப்பானோ, இதில் ரயில் இன்ஜின் இதில் போட்டுருப்பானோ, அந்த மாதிரி வயசானவங்கன்னு பார்க்குறது இல்லையா, குழந்தை பார்க்குறது இல்லையா, ஆண் பார்க்குறது இல்லை, பெண் பார்க்குறது இல்லை, முஸ்லீம் கிறிஸ்டின் யாரையும் பார்க்குறது இல்லை, ஒவ்வொரு பொண்ணமாக தூக்கி சுடுகாட்டு நெருப்பில் போட்டுனுக்கிறான். இதை பார்த்து கூட ஜனங்களே இந்த உலக வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? ஒரு என்ஜின் டிரைவர் மாதிரி யமதர்மன் நின்றுக்கிட்டு அவன் முதியோர் என்னான் இளையோர் என்னான் கொடுந்தொழிலாளன் கொண்டனன் குவிப்பையும் கொடிய தொழிலை செய்கிற யமதர்மன் கொன்று குவிக்கிற இவ்வழல்வாய் சுடலை தின்ன கண்டும். அந்த சுடுகாட்டு நெருப்பு இது எல்லாத்தையும் பொசுக்கு பொசுக்கும் சாப்பிட்டு உட்காந்துருக்க, இதை பார்த்து கூட அழல்வாய் சுடலை தின்ன கண்டும் நீ இன்னும் இந்த உலகம் நிச்சயமானதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா அப்படி திருவள்ளுவர் கேட்குறாங்க. உலகத்தில் பெரிய அதிசயம் என்னாங்கன்ட்டு அவர் சொல்கிறார், நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைப்பா, அவ்வளோதான் இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய அதிசயன்றார். நீ யாரையெல்லாம் பார்க்குறியோ, இன்னைக்கு யாராவது இருக்கிறாங்களா? நேதாஜி, நேரு, கென்னடி யாருமே இன்னைக்கு இல்லை. நேற்று இருந்தவர்கள் இன்னைக்கு இல்லை. நெருநல் உளன் ஒருவன் நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்தி உலகு. அதுதான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பெருமை, ஒரு அதிசயமான விஷயம் அப்படிங்கிறாங்க. அதனால் நாம் கூட சாவோம். ஆனால் நம்ம சாவோங்கிற எண்ணம் நமக்கு வரவே மாட்டேங்குது. நீ ஸ்கூட்டர்லேயோ கார்லேயோ போயின்னுக்கிற, லைலா காலேஜ் சுடுகாடு இல்லை கிருஷ்ணாம்பேட்டை ஏதோ ஒன்றுத்துக்கு பாடை கட்டி தூக்கின்னு போகிறாங்க யாரையோ. நீ ஒரு ஓரமாக அப்படி ஸ்கூட்டரை நிப்பாட்டிட்டு இன்றைக்கி ரொம்ப நல்ல சகுனம் அப்படின்வேன். எவனும் சத்தத்து உனக்கு சகுனமா பாவி? அதை பார்த்து நான் கூட இப்படி ஒரு நாள் இருப்பேன், என்னையும் 4 பேர் தூக்கின்னு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த எண்ணங்கள் மனிதர்களுக்கு வர்றதில்லை. ஒரு ஆள் எப்போ பாரு புலம்பிக்கின்னு தானா என்னங்க வாழ்க்கைன்ட்டு. அதுக்கு அந்த சாமியார் சொன்னாராம், எல்லாத்தையும் விட்டு என் பின்னால் வந்துருப்பா அப்படின்னு. நாங்கள் அப்படி சொல்கிறீங்க, எங்கள் வயசான அப்பா அம்மாக்கிறாங்க, பொண்டாட்டி இது பிள்ளை குட்டிங்கெல்லாம்ங்கிறாங்க, அவங்களெல்லாம் செட்டப் பண்ணாமல் நான் எப்படிங்க வர்றது அப்படின்னு. சரிடா, நான் 2 மாத்திரை கொடுக்குறேன், ஒரு ரெட் மாத்திரை போட்டுக்கிட்டேன்னா காலையில் 7 மணிக்கு 8 மணி வரைக்கும் செத்த மாதிரி ஆகிடுவேன். ஆனால் உன்னை சுற்றி நடக்கிறதால உனக்கு நல்லா தெரியும். அப்புறம் நான் 8 மணிக்கு நான் வந்து பச்சை மாத்திரை கொடுத்துருவேன், நான் எழுந்திரிச்சிடுவேன்னா. 7 மணிக்கு மாத்திரை போட்டுனான். அவன் மேலே எல்லோரும் ஊந்து அழுது போட்டுன்னுக்கிறாங்க. இப்போ சாமியார் வந்தார்.
வந்து என்ன இந்த மாதிரி எங்கள் மகன் இறந்துட்டான், எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டான், எங்கள் நன்னா இருந்தாருன்னா, சரி ஒன்று செய்யலாம், நீங்கள் யாராவது ஒரு உயிரை கொடுத்தீங்கனாக்கா அதை போட்டு உங்கள் அப்பனை நான் பழக்க வச்சிடறான்ட்டு வயசான பெரியவங்ககிட்ட கேட்குறான். நீங்கள் தான் வயசாகிட்டு ஆண்டு அனுபவிச்சிட்டிங்க, உங்கள் ஒரு 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் உயிர் கொடுத்துருங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இன்னும் காசி பார்க்குறீங்க, ராமேஸ்வரம் பார்க்குறீங்க, இவனை வளர்த்து கல்யாணம் பண்ணி நாங்கள் என்னத்தை கண்டோம், அதுலேயே எங்கள் லைஃப் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. நாங்கள் சரின்னு குழந்தைங்கக்கிட்ட சொன்னார், உங்கள் அம்மா நல்லா இருக்கட்டா, இவனை உங்கள் அப்பா வச்சுக்கிட்டு நீங்கள் சின்ன வயசான போயிடுங்க அப்படின்னு. நீங்கள் யாருன்னா ஒரு உயிரை கொடுத்துருங்க. இவங்க இல்லைங்க, எங்கள் நைனா போனதாக இருக்கிட்டாங்க, எங்கள் அம்மா பார்த்துக்கோ அப்படின்னா. அவளுக்கு பக்குன்னு இது ஒய்ஃபு, எங்கே நம்மளை கேட்டுருவான்னு இந்த நாயின்ட்டு. அப்போது ஏம்மா அப்படின்னு வாய் திறக்கிறதுக்குள்ள, அந்த துப்பு கட்ட மனுஷங்க, அவரை கட்டிக்கிட்டு நான் என்னங்க கண்டேன், போட்டோங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. அப்போ இவர் 8 மணிக்கு மாத்திரை கொடுத்து எழுப்பினாராம். இவங்கெல்லாம் ஒன்றும் நம்பர் தான் நீ நினச்சின்னுக்கிறா, பார்த்து தான் நிஜம் அப்படின்னாராம். அது மாதிரி உலகத்தில் செத்த பிணத்தை பார்த்து சாம்பிடங்கள் அழுமா போல் அப்படின்னாரு. பட்டினத்தார் ஒரு ரோடு வழியாக போயின்னுக்கிறாரு, எல்லோரும் செத்து போன ஒரு ஆள் உடம்பு மேலே வந்து அழுதுனுக்கிறாங்க. இவரும் வந்து ஓன்னு அழுகுறாரு. எல்லோரும் ஏங்க அப்படின்னா, அவர் ரொம்ப வேண்டிடுறான் உங்களுக்கு. நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் போயிட்டான்னு நீங்களாம் அழுறீங்க, நீங்கள் போகிற போது எனக்கு தகவல் வருமோ இல்லையோ, நான் அங்கே இருப்பனும் இல்லையோ, அதனால் உங்களுக்கு சேர்த்து இப்பயே அழுதுட்டு போயிடுறேன். இதுதான் செத்த பிணத்தை பார்த்து சாம்பிடங்கள் அழுகுறதுங்கிறது. அதனால் எவன் ஒருத்தன் அடுத்த நிமிஷம் மரணம் வரும்னு நினைக்கிறானோ அவன் சந்தோஷமாக இருப்பான். ஏன் ஒருத்தன் கூட்டு அடிச்சுட்டு 70 வயசு இருப்பேன், 80 வயசு இருப்பேன் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கான் இல்லையா, அவனை மரணம் ரொம்ப பாதிக்கும். அதனால் மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம்னு பாட்டின பாரதியார்லாம் இருக்கிறாங்க. ஈ டைட் அட் எ வெரி யங் ஏஜ் ஆஃப் 32. பாரதியார்லாம் அந்த வயசுலேயே போயிட்டார். அப்போது உலகத்தில் மரணம் என்பது தவிர்க்க முடியாத விஷயம். ஒரு பொம்பளை இறந்து போன தன் குழந்தைய தூக்கின்னு போய் புத்தர் காலையில் போட்டு என் குழந்தைய பிழைக்க வைங்கன்னு. அவருக்கு தெரியும் இவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாதுன்னு. இந்த ஊரில் யார் வீட்டில் யாருமே சாகலையோ அவங்க வீட்டில் போய் ஒரு பிடி கடுகு வாங்கி வந்துடுமா, நான் காப்பாற்றிடுறேன்னு. வீடு வீடாக போகிறான். எல்லோரும் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் அவர் செத்தார், இவர் செத்தார். திரும்பி வந்து எல்லோரும் சாவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, சாமி என் குழந்தைய நீ ஒன்றும் காப்பாற்ற வேண்டியதில்லை, போனால் போயிட்டாலாம் குழந்தைய தூக்கின்னுட்டு. அதனால் உலகத்தில் யாராக இருந்தாலும் ஒரு நாள் சாகணும். யாராவது உக்காந்து இருப்பாங்களா? அதனால் சாவுங்கிறது நிச்சயம் எப்போ தெரியுதோ அப்போ நீ நிம்மதியாக இருப்பேன். இங்கிலீஷில் ஒரு நல்ல இது இருக்குது. நீங்கள்லாம் வந்து உலகத்தில் முதல்ல பிறந்த ஒருத்தர் இருந்திருப்பான் இல்லையா, அவன் சூரியனை பார்த்தான், பசுமையான வயல்களை பார்த்தான், ஆற்றை பார்த்தான், பறவைகளை பார்த்தான், எல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்போ மத்தியானம் முடிஞ்சு மாலை வர அவனுக்கு மாலையை பற்றி ஒன்றும் தெரியாது, நைட்டை பற்றி ஒன்றும் தெரியாது. அவனுக்கு பயமாக இருந்துச்சான், என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மயக்கும் மாலை பொழுதும் போச்சு, இனிக்கும் இன்ப இரவும் வந்துச்சு. வந்த உடனே பார்த்தா பறவைகள் விலங்குகள்லாம் அவனுடைய பொந்து கூண்டுகள்லாம் போயிடுச்சான், கிளையிலெல்லாம் போய் தூங்க ஆரம்பிச்சிச்சான். இவனும் அப்படியே கொட்டாவி விட்டான், கண்ணா சிந்துட்டான். சுல்லுன்னு மூஞ்சி மேலே ஏதோ ஊதுன்னு பார்த்தா சூரியன் உதயம் ஆயிடுச்சு. அப்போ எந்த ஒரு நைட்டை பார்த்து இவன் பயந்துருந்தானோ அது ப்ளசண்ட்டாகிடுச்சு. குழுன்னு தூக்கம் வந்துச்சு, நல்லா இருந்தான், உலகம் பூரா அமைதியாக இருந்துச்சு. அப்போ நான் பைத்தியக்காரன், எனக்கு ஒன்றுமே தெரியாது இரவு பற்றி, நான் அந்த இரவை நினச்சி பயந்துக்கிட்டு உட்காந்துருந்தேன். அந்த இரவு வந்தப்புறம்தான் எனக்கு புரியுது இரவு ரொம்ப நல்ல விஷயம், இந்த தகிக்கிற ஸ்காட்சிங் சன்னில் இருக்கிற டே டைம் நல்லது இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த மாதிரி எனக்கு மரணத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஆனால் தெரியாத மரணத்தை பற்றி நான் எப்போவாரு பயந்துக்கிட்டே உட்காந்துக்கிறேன். அப்போ மரணம் என்பது இந்த வாழ்வை விட ஏன் நல்ல விஷயமா இருக்கக்கூடாது அப்படின்னு முடிப்பான். இஃப் லைட் கேன் தஸ் டிசீவ், வெளிச்சம் என்னை ஏமாற்றியது, இஃப் லைட் கேன் தஸ் டிசீவ் வேர் ஃபார் நாட் லைஃப், இந்த வாழ்க்கை என்னை ஏன் ஏமாத்தாது அப்படிங்கிற வார்த்தையோட அது முடிப்பான். அதனால் இந்த உலகத்தில் மரணம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இதை தெரிஞ்சுக்கினியானா நீ ஞானி ஆகிட்டுன்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த 70 வயசு 80 வயசு 100 வயசு தான் இருப்போம். உலகத்தீரே மனிதனுக்கு வயது 100 இல்லை, 100 கூட இருந்தவன் ரொம்ப கம்மி. இப்போ இந்த ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு ஏதோ நம்ம அணியாத வஸ்துன்னு நினச்சிக்கிட்டு இந்த உடம்புக்கு தேவையான விஷயங்களை மாத்திரம் நம்ம தேடின்னு உட்காந்துருக்கோம். ஒரு ஆள் இருந்தால் அவனுக்கு 3 பொண்டாட்டி, அவன் காசிக்கு போகிறான். போகிற போது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டான். முதல் பொண்டாட்டி சொன்னதான், நீங்கள் பனாரஸ் பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னா. இன்னொருத்தி சொன்னலாம், எனக்கு காசி அல்வா வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு. 3வது பொண்டாட்டி சொன்னலாம், நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க, எனக்கு வேறு ஒன்றும் வேணாங்க அப்படின்னா.
அவன் போனான். காசிலேருந்து திரும்பி வந்து அந்த பட்டுப்புடையை கேட்டேன். முதல் பண்டாட்டிக்கு அது கொடுத்துட்டான், ரெண்டாவது பண்டாட்டிக்கு அல்வா கொடுத்துட்டான், மூணாவது பண்டாட்டி தோல் மேலே கை போட்டு வா போகலான்னா. இவங்க 2 பேரும் ஐயோ 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 அப்படின்னாங்க. நீங்கள் எதை கேட்டீங்களோ அது உங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் அல்வா கேட்ட புடவை கேட்ட கொடுத்துட்டேன், அவள் தான் என்ன கேட்டா, அதனால் அவள் கூட நான் போகிறேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி நீ எதை வேணால் கடவுளுக்கு கேட்கலாம். வேண்டத்தக்கது அறிவை வேண்ட முழுதும் தருவை. ஆனால் என்ன கேட்குற, எதுக்கு கேட்குறேங்கிறத நீ தான் யோசனை பண்ணிக்கணும். டியூஸ்டேஸ் வித் மோரிங்ஸ்னு ஒரு புக்கு. அதில் மோரிங்னு ஒரு வயசான ஆள் இருப்பான். அவன் பேப்பரில் ஒரு விளம்பரம் கொடுப்பான். நான் வந்து சாக போகிற நேரம் நெருங்கிடுச்சின்னு எனக்கு தெரியுது, என்னுடைய 80-85 வயசு ஆயுசில் நடந்த எல்லா அனுபவங்களையும் நான் யார்கிட்டையாவது பகிர்ந்துக்க விரும்புகிறேன், யார் வேணாலையும் வாங்கன்னு. ஒரு ஆள் போவோம். போய்ட்டு, சார் நான் உங்கள் ஹைஸ்கூலில் நீங்கள் ஹெட்மாஸ்டர் இருந்தபோது உங்கள்கிட்ட நான் ஸ்டூடெண்ட்டு சார், இப்போ ரேடியோ ஸ்டேஷனில் வேலை செய்கிறேன், ஐ வாண்ட் டு ஷேர் யுவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, கம் ஆன் டியூஸ்டே அப்படின்னாரு. ஸோ இவன் முதல் செவ்வாய்க்கிழமை போவான். போனோடனே அந்த ஜன்னல்கிட்ட போய் என்ன தெரியுது பாரு அப்படின்னோம். வந்து ஆகாசம் தெரியுது, நீல வானம், அதில் வந்து அழகான காட்சிகள், பறவைகள், விலங்குகள், அருவி, வயல்கள் எல்லாம் தெரியும் சார்னா. நான் சொல்கிற வரைக்கும் இதெல்லாம் நீ பார்த்தியானாரு. நான் போய் பார்த்துட்டு வான்ற வரைக்கும் நீ பார்க்கல, ஏன்னா நீ கூட்டம் ஆச்சுன்னு உட்காந்துக்க போகிறேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால, இருந்தாலும் இதெல்லாம் நீ பார்க்குறதே இல்லை. நான் சாகரன் டெஃபினட்டாக தெரிஞ்சதுனால ஜன்னல் திறந்து வச்சு இங்கே உட்காந்துட்டு நான் எல்லாத்தையும் ரசிச்சுன்னு இருக்கேன். ஸோ ஃபார்முலா 1 இஸ் த பெஸ்ட் வே டு லிவ் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ வில் டை. நான் கட்டாயம் சாவேன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நீ உலகத்தில் வாழ்கிற வித்தியை முதல்ல கற்றுக்குவேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ஒவ்வொரு லெசனாக போகும். இது உலகத்தில் சிந்திக்க சிந்திக்க நீ ஞானியாவ. இல்லைன்னா எதுக்கும் உதவாது இந்த வாழ்க்கை, இது ஒரு குப்பை. இதை போய் பெரிய விஷயம் நினச்சிக்கிட்டு நம்ம எதை அடையணுமோ அதை அடையாமல் இதுலேயே வந்து சுற்றி சுற்றி செக்குமாடி மாதிரி இந்த உலகத்தில் வந்துக்கிட்டு போயிட்டுருப்போம். ஒரு நேரத்தில் ஏழையா, ஒரு நேரத்தில் பணக்காரனா, ஒரு நேரத்தில் சின்ன நல்ல வீட்டில், இன்னொரு நேரத்தில் ஏழை வீட்டில், இப்படி தான் வந்துக்கிட்டே இருப்போம் நம்ம. அதனால் த பெஸ்ட் திங் இன் லைஃப் ஃபார் யூ டு லேர்ன் இஸ் டெத் இஸ் இம்மினன்ட். இல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு நாவல். அதில் 6 பாயிண்ட் சொல்லுவான். அவன் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி. அவன் பெரிய பணக்காரனாக இருந்து குருவாக இருந்து எல்லாத்தையும் விட்டு ஒரு டெக்கோட்டா ஃப்ளைட்டு வாங்கிட்டு அந்த ஃப்ளைட்டை பார்க் பண்ணிடுவான். அவர் கும்ட்டி அடுப்பில் கஞ்சி போட்டு சூப் போட்டு குடிச்சிட்டு அப்படியே ஆகாசத்தை பார்த்து ஜாலியாக இருப்பான். ஒரு நாள் ஒரு ஆள் அவங்ககிட்ட போவான். சார், நீங்கள் பார்த்தா வசதியாக இருக்கிறீங்க, சொந்த ஏரோப்ளேன்லாம் வச்சுக்கிறீங்க, என்னால் உங்களை புரிஞ்சிக்கவும் முடியல அப்படின்னு. சரி, நீ கேட்டதுனால சொல்கிறேன். உலகத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது 6 விஷயந்தான். 1, யூ ஹாவ் எ ரைட் டு லீட் த லைஃப் விச் யூ வாண்ட். நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ வாழலாம். மற்றவங்க சொல்கிறாங்க அப்படி இப்படின்றதுக்காக நீ அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணிக்க வேண்டியதில்லை. பட் கிவ் த சேம் ரைட் டு த ஆப்போசிட் பர்சன். உனக்கு அந்த உரிமை இருக்கிற மாதிரி எதிராளிக்கும் அதே உரிமையை நீ கொடுக்கணும். உனக்கு ஒரு ரூல், அவனுக்கு ஒரு ரூல் வைக்கக்கூடாது. 2வது, இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன், யாருக்காவது நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சா யூ கேன், இல்லைன்னா யூ நீட் நாட். மற்றவங்க ஒன்று கிரிட்டிசைஸ் பண்ணலாம், கண்டம் பண்ணலாம், டோன்ட் பாதர். அவங்க யாரும் ஒன்று கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அதை பற்றி நீ கண்டுக்காது. நெவர் பி அஃப்ரைட் ஆஃப் டெத். நெவர் பி அஃப்ரைட் ஆஃப் டெத். மரணத்தை பார்த்து பயப்படாத. ஏன்னா வாட் யூ கால் த டெத் ஆஃப் அ கேட்டர்பில்லர் இஸ் த எமர்ஜென்ஸ் ஆஃப் எ பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை. இதை நீ அருவருப்பான கம்பளி பூச்சியின் மரணம் என்று நினைக்கிறாதோ அது ஒரு அழகான வண்ணத்தி பூச்சியின் ஜனனம். Never be afraid of death, as there are so many other worlds in God's creation. 14 உலகன்றாங்க. நீ இந்த உலகத்தில் தான் சாப்பிட்ற. இன்னும் 13 உலகத்தில் எங்கேயாவது ஒரு வேகன்சி கடவுள் உனக்காக ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. Never be afraid of death, because there are 14 worlds, 13 more worlds in God's creation அப்படின்னாரு. இதுதான் illusion அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லுவார். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் தான் உன்னை ஞானி ஆக்கணும்னா சிந்திச்சு நேக்கணும். எது ரைட்டு, எது ராங்கு, ஏன் எதற்கு என்று கேள். அப்போதைத்தான் செலவடிக்கும் இந்த சிற்பி கிரேக்கத்தின் தத்துவ ஞானி சாக்ரட்டிஸாக மாறினான். வரலாம் அப்படி நீ கேள்வி கேட்டுன்னே இருக்கணும். கேள்விக்கெல்லாம் உனக்கா நீ பதில் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஒன் டே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லைஃப் நாட் அபவுட் எல்லாம். இதுக்கு என்ன அந்த உடம்புலேருந்து ஆத்மாவை பிரிக்க வேண்டியது. அது டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு ரமண மகரிஷி வெங்கட்ராமனாக இருந்தபோது
அவருக்கு தன்னுடைய மரண அனுபவம் கிடைச்சதோ பரமனும் மனுஷன் ஆயிடுறாரு இல்லையா, டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். அந்த மாதிரி இயேசுநாதர் இருக்கார் இல்லையா, அவர் கூட அந்த அனுபவம் வந்துச்சு. நிக்கோதேமஸ்னு ஒரு ராஜா இயேசுகிட்ட போய் கேட்குறான், நீங்கள் எப்படிங்க இவ்வளோ பெரிய ப்ராஃபட்டாக இருக்கீங்க, பவர்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஃப்ளஷ் அண்ட் பிளட் கேன் கிவ் பர்த் டு ஒன்லி ஃப்ளஷ் அண்ட் பிளட். இட் இஸ் ஸ்பிரிட் தட் கிவ்ஸ் பர்த் டு ஸ்பிரிட். அன்லெஸ் யூ ஆர் பார்ன் வித் ஸ்பிரிட் யூ டோன்ட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட்னார். அப்பா வாங்குற எலும்பு தோல் இன்னொரு எலும்பு தோல் தான் பெற்றுப்படும். நீ ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் அன்றி பரலோக சாம்ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் உனக்கு புலப்படாது அப்படின்ற சொல்கிறான். அவஸ் இட் பாசிபிள்ன்றான். அதுக்கு அவர் சொல்கிறார், நோ ஒன் நோஸ். எப்படின்னு தெரியல, எனக்கே தெரியலன்றது. நோ ஒன் நோஸ் எப்படி, from where the wind blows nor where it goes, so is it with a person filled with the Holy Spirit. மூக்குக்குள்ளே வந்த காற்று எங்கேருந்து வந்துச்சின்னு தெரியுமா, உன் மூக்கை விட்டு போகிற காற்று எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியுமா. அப்படி ஒரு மகான் ஆகிறவனுடைய உடம்புக்குள்ளே யாருடைய காற்று உள்ளே வருதுன்னு தெரியாது. இந்த உடம்புலிருந்து போன காற்று எங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. இப்படி தான் இது நடக்குது அப்படின்னு நிக்கோதேமஸ் சொல்லுவான். அதனால் இந்த உடம்புன்றது உங்கள் அம்மா பெற்று போட்ட எலும்பு தோல். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உன்னுடைய பழைய பிறவிகளுடைய வாசனைகளாலோ இல்லை உன்னுடைய பூர்வ புண்ணியத்தினாலேயோ உன் உடம்புக்குள்ளே இருந்த காற்று வெளியே போயிட்டு வேற ஒரு காற்று உள்ளே வரும். இதுதான் பார்ன் வித் ஸ்பிரிட்ன்றது. இல்லை உன் காற்றே நல்ல காற்றுன்னா உள்ளே வர காற்றோடு சேர்ந்து கிராஃப்டிங்னுவாங்க. ஒரு பழைய மாம்பழ செடியோட ஒரு புது மாம்பழ செடி வச்சா ஒரு நியூ பிரீடு வரும். அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வாழ்க்கை என்பது வாழ்கிற காலத்திலேயே நீ மனிதனாக சாக போறியா மகானாக சாக போறியா, மனிதனா புனிதானா என்பதை வாழ்க்கையில் நிர்ணயித்து விடும். இருந்து ஏதோ வீசா வாங்கின்னு போய் திருப்பியும் பெர்மிட் வாங்கின்னு வர்றதெல்லாம் நினைக்கவே நினைக்காது. இட் இஸ் நவ் ஆர் நெவர், இட் இஸ் ஹியர் ஆர் நோவேர். இந்த பூமியில் தான் இது நடக்கும். அப்போ இயேசுக்கு என்ன நடந்தது, அதுதான் ரமண ரிஷிக்கு நடந்தது. அந்த மாதிரி எல்லா மகான்களுக்கும் அப்படி தான் நடக்கும், எனக்கும் அப்படி தான் நடந்தது. நான் 26 ஜனவரி 1984 ரத்தனகிரி கோயிலுக்கு போனேன். ஏன்னா அன்றைக்கி என்னுடைய அபிஷேகங்க ரிப்பப்ளிக் டேன்றதுனால பணம் கட்டியிருந்தோமோ, அதனால் அந்த சாமி என்னையே பார்த்துருந்தா நான் ஒன்றும் அழுதும் 1 மணி நேரம். எதுக்காச்சும் தெரியாது, எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை அப்போல்லாம். அண்டு அவர் எழுதினார், இந்த மாத இறுதிக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல் நிகழும் அருளாசிகள்னார். நான் அப்போ கூட ஏதோ பிஸ்னஸ் பற்றி தான் சொல்கிறாருன்னு நினச்சேன். வீட்டில் அண்ணா நகரில் படுத்துட்டேன். இதில் அப்போ ராகவேந்திர சாமி வர்றார். உன் உடம்பை பாரு அப்படிங்கிறார். ஸோ நானும் ராகவேந்தரும் பக்கத்தில் நிற்கிறோம். என் உடம்பு இறந்து கிடக்குது. இறந்து கிடக்கிற என் உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பனி தண்டாயுதபாணிக்கு அடுத்த பக்கத்தில் போய் நிற்கிது. அது அப்படியே மெல்ட் ஆகிட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் தங்கமயமாக இருக்கிற ஒரு சித்தரம் மாறிடுது. அப்போது அவங்க சொல்கிறாங்க, பௌர்ணமிக்கு 8 ரூபா 11 பௌர்ணமி அப்படின்னு சொல்லி சுவாமிநாதா வெங்கடேஸ்வரா அப்படின்னு ஒரு மந்திரம், சடாட்சரம் 1 அஷ்டாட்சரம் 1, வெங்கடேஸ்வரன் அஷ்டாட்சரம். அதுக்கப்புறம் என் லைஃபே மாறிடுச்சு. ஏன்னா என் உடலில் இருந்த ஸ்பிரிட் போயிட்டு ராகவேந்திரர் உள்ளே வந்துட்டார். இதுதான் உடலோன் தனி உயிரோன். இந்த உடம்புக்குள்ளவன் நான், உயிருக்குள்ளவன் ராகவேந்திரன். உடல் உயிரோன் நோக்கொட்டி பார்த்துட்டான். ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. பார்த்திடவே பலன் தாழ்வல்ல, பார்த்ததுனால ஒன்றும் கம்மி இல்லை, இவருக்கு நல்லது தான் நடந்தது அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுவிடவே மார்க்கமுற இன்னவனுக்கு ஞானி ஆவியதால் அட்டமுற்று திட்டமதாய் தெரிவித்திட பூர்வத்தோன் பிறை குறைவர தனத்தோன் ஓடாகிட பூர்வத்தோன் நவத்தோன் கூட்டோடு வியத்தோன் சட்டமதில் சார்ந்திட்டான். சார்ந்திடவே வியத்தோன் தனை ஆவியோன் கனகன் நோக்கொட்டி கண்டிட கடன்று அந்நிலையே உடலோன் தனை உயிரோன் நோக்கொட்டி பார்த்திட்டான். கிரகங்கள் எல்லாம் சொல்லிட்டு உடலோன் தனி உயிரோன் நோக்கொட்டி பார்த்தான். உடம்புக்குள்ளவன் சிவசங்கரன், இந்த ஆத்மா உயிருக்குள்ளவன் ராகவேந்திரன். ஸோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. பார்த்திடவே பாலகன் இன்னவனுக்கு ஞானக்கூர் தெளிவதாய் அமையுற அதனால இவருக்கு ஞானம் கிடைச்சிச்சு. ஞானக்கூர் தெளிவாய் அமையுற அம்பிகை அருளதால் அனைத்தும் கூடிட அம்பாளுடைய அனுகிரகத்தினால இவருக்கு அடுத்த ஸ்டெப்பெல்லாம் தானாக அமைய இகபர சுகமோடு இகம் பரம்னா இந்த உலகத்திலையும் வசதியாக இருப்பார்,
ஆகாசத்துக்குள்ள தவத்தையும் நிறைய சேர்த்து வச்சுக்குவார். சிதாகாசம் ஒட்டி செழுமையுறுவான். இவர் ஃபிசிக்கலாக ஆகாசத்துக்கூட தொடர்பில் இருப்பார், அதுக்கு சிதாகாசம்னு பேர். உற்றிடவே அந்நிலையோடு லாபமதில் சதுர கோளொட்டி சங்கையற. 4 கிரகம் எனக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லையா, அது லாபஸ்தானம்னு வாங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 4 பிளானட் அங்கே இருக்குது. அதனால் இந்த பூர்வ புண்ணியமெல்லாம் கட்சிடும். இதுக்கு முன்பிரிவுகளில் என்னெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் கட்சிடும். ஆகிட சுர அசுர ஆசானோர் கூட்டொட்டி. 10ல் தேவகுரு, அசுரகுரு. சுர அசுர ஆசானோர்னா குரு சுக்கிரன் 2 பேரும் 10வது வீட்டில் இருக்காங்க எனக்கு. அந்நிலையால் சரப்பயிற்சியோடு. சரப்பயிற்சின்னா இப்போ நீங்கள்லாம் இப்படி மூச்சுக்கிழுக்கிறீங்க. சரப்பயிற்சின்னா வெளிக்காற்றே தேவையில்லை, அப்படியே இந்த அடி வைத்திருக்கிற நெருப்பு இல்லையா, அதை எடுத்து இந்த இடத்துல ஊசி கோக்கிற மாதிரி பண்ணிக்கிறது. ஸோ அது தானாக இவருக்கு கிடைச்சதுன்னு அர்த்தம், சரப்பயிற்சி. நாசிமுனை சுவாசமதில் மேன்மையுறுவான். நாசி முனைன்னா மூக்கு இருக்கிற காற்று வெளியே வராது, இங்கிருந்து அப்படியே ரீசர்க்குலேட் ஆகிடும். மேன்மையுறவே மேதினியில் நடமுறும் நாகமொட்டி படிப்படியதாய் ஞான நிலை கூடுற. ராகுதசை அப்போ ராகுதசையில் படிப்படியாக இவருக்கு ஞானம் கிடச்சி குறித்து கந்தன் பொசி பொட்டி. செவ்வா புக்தி, ராகுதசையில் செவ்வா புக்தி வர்றபோது இவர் பூரணத்துவத்தை அடைஞ்சிடுவார். ஞானக்கூர் தெளிவதாய் தெளிந்திடுவான். தெளிந்திடவே வருகையுறும் பார்ப்பனன் நடையொட்டி. ராகுக்கு அப்புறம் என்ன தசை வரும்? பார்ப்பனன். பார்ப்பனன் யாரு? குரு பகவான், ஜூபிட்டர். பார்ப்பனன் நடையொட்டி பார்ப்பனன் சேர்க்கையோடு அந்த ஜூபிட்டர் பிரகஸ்பதிங்கிற அந்த கடவுள் இல்லையா, அதே இவர் உடம்புக்குள்ள வந்துடுவார். இவரே அந்த நிலையை அடைஞ்சிடுவார். பல்நிலை க்ஷேத்ராடனம் ஒட்டி. இவர் எல்லா கோயிலுக்கும் போய் இவரால் அந்த கோயிலெல்லாம் பவர் ஏறும். பல்விலை க்ஷேத்ராடனம் ஒட்டி புண்ணிய லீலைகளே நிகழ்த்திடுவான். இவர் எந்தெந்த கோயிலுக்கு போவாரோ அந்த கோயிலெலாம் விளங்கும். ஏன்னா குரு பகவான் அவர் தான் எல்லா கோயிலுக்கும் அதி தேவதை. சென்றுற புண்ணிய நிலைதனை நிகழ்த்திடுவான். நிகழ்த்திடவே நிகண்டுபடி இன்னவன் ஞானக்கூர் மேன்மேலாய் மேன்மையுறவே ஏக வெள்ளி பாகையொட்டி. இதெல்லாம் ஓகே. ஸோ இதெல்லாம் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள். இந்த அனுபவம் தான் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. நீ வாழ்கிற காலத்திலேயே உன்னுடைய உடல் தனியாக போய் ஆத்மாவுக்கு உள்ள ஆள் உங்கள்கிட்ட வந்துடணும். இட்ஸ் எ நியூ கிராஃப்டிங். அதுக்கப்புறம் யார் உள்ளே வந்திருக்கானோ அவனுடைய தவத்திலிருந்து யூ வில் டேக் ஓவர். அதுக்கப்புறம் நீ போ. அப்போது ராகவேந்தர் வந்தனால என்ன லாபம்? ராகவேந்தருக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், அதனால் அவர் ஐயப்பசாமி ஆகிட்டார். அப்போது என் உடம்புல ராகவேந்தருக்கு நெக்ஸ்ட் வந்த ஸ்பிரிட்னா ஐயப்பசாமி. ஏன்னா அவருக்கு கிடைச்ச ப்ரமோஷன் எனக்கு வந்துச்சு. அப்போ எனக்குள்ளே வந்த ராகவேந்தர் எங்கே போவார்? இனி யாருக்கிட்டையாவது போவார். 7ஆம் கிளாஸில் இருந்தவன் 8ஆம் கிளாஸுக்கு போனான். 7ஆம் கிளாஸுக்கு யாரும் ஒருத்தன் வருவான் இல்லையா? ஒரு ஆஃபீஸில் ஒரு கிளர்க் இருக்கான்னா அவன் சூப்பரண்ட் ஆகிட்டா வேறு ஒரு கிளர்க்கு வருவான் இல்லையா? அந்த மாதிரி ராகவேந்தருக்கு ஐயப்பசாமியாக கிடைச்சிச்சு ப்ரமோஷன். அப்போ ராகவேந்திரர் போஸ்ட் இன்னொருத்தர் வருவாங்க. இதுதான் இந்த உலகத்தில் ஆன்மீகத்தில் நடக்கிறது. யாருமே நீ நினைக்கிற மாதிரி பர்மனெண்ட் இல்லை, இதெல்லாம் போஸ்டிங்ஸ். அப்போ ஐயப்பசாமி 12 வருஷத்துக்கு என் உடம்புல இருந்தார். நீலங்கரையில் இருக்கிற போதெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா எனக்கே தான் அகம் பிரம்மாஸ்மி தான். அப்போ எனக்கே தான் கற்பூரம், எனக்கே தான் மாலை மரியாதை எல்லாமே. அதுக்கப்புறம் அதனுடைய விஸ்வரூபம், ஐயப்பசாமிக்கு கிடைச்ச விஸ்வரூபம் தான் இந்த பூரண பிரம்மம். அப்போ அந்த பேர் கோயில் சிலை அதெல்லாம் வந்துச்சு. அவர் ஜெகஜகான்னு எல்லாத்தையும் கோல்டு வெள்ளியில் அமைச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரா இல்லையா? இது அதுக்கு அடுத்து வந்தது. ஸோ 2012 வரைக்கும் இதுலேயே இருந்துச்சு. அண்டு 2012 மாறணும், இந்த ஸ்பிரிட்டு அடுத்துக்கு போகணும். என்ன பண்ணுறதுன்னு கடவுளுக்கே தெரியல. 2012 இந்த ஸ்பிரிட்டுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன இன்னும் உலகம் இப்படியே கன்ஃபியூஷனில் இருக்குது, வாட் நெக்ஸ்ட்னு தெரியல. அப்போ அடுத்த 12 வருஷம் 2024. 2024 முடிஞ்சிச்சா, 25 நடந்துக்கிட்டு இருக்குதா? ஏதோ ஒரு டிரான்சிஷன் இப்போ நடக்கணும். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு டிரான்சிஷன் நடக்கணும். ஸோ எப்படி நடக்குதுன்றது அவங்க தான் போடணும். பிளானிங்கெல்லாம் அவங்க தான் போடணும். நமக்கு எந்த வேலை கொடுத்தா நம்ம செஞ்சுன்னு போகிறோம் இல்லையா? நடிக்க சொல்கிறாங்க, நடிக்கிறோம். எல்லாம் ஒரு நாடகம் மன்றம் நடக்குது அந்த மாதிரி. ஸோ எல்லாம் எந்த வேஷம் கொடுத்தா அதை நடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். ஸோ சிவாஜி கணேசன் இருக்கிறாரு, அவர் ரிஷா பாபுவாக நடிக்க சொன்னால் நடிப்பார், கட்டபொம்மனா நடிக்க சொன்னால் நடிப்பார், கப்பலோட்டிய தமிழ்னா நடிக்க சொன்னால் நடிப்பார், வியட்நாம் வீடு வக்கீலாக நடிக்க சொன்னால் நடிப்பார். அவர் தானே எந்த ரோல் கொடுத்தா நடிச்சுட்டு போகிறோம். அதனால் நாம் கூட இந்த உலக நாடக மேடையில் நடிக்க வந்த பாத்திரங்கள். நாம் எல்லாம் பாத்திரதாரிகள். நம்மளை ஆட்டுவிக்கிற ஒரு டைரக்டர் இருப்பான் இல்லையா, அவன் தான் கடவுள், அவன் சூத்திரதாரி.
அவன் சூத்திரதாரி, நாம் பாத்திரதாரிகள். ஸோ அவனுடைய போக்கில் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ வாட் நெக்ஸ்ட்னு வர்றபோது பார்த்துக்கலாம். பேக்காக தெரியும் நமக்கு, வர்றபோது பார்த்துக்கலாம். இப்போ என்ன நல்லா தானே வந்துட்டு, என்ன கம்மி எல்லாமே இருக்குது. நான் புதுசாக பண்ணுறது கூட ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா தான் பண்ணி வச்சுருக்கோம், எழுச்சி பண்ணியிருக்கோம். ஒன்றும் புதுசாக பண்ணுறது கூட இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.